வகை சமையல். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சாம்பார் வைக்கிறத சொல்ல போகிறேன். இதில் 1 டம்ளர் துவரம் பருப்பு, அதை நல்லா கழுவி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், அதை இதில் போட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுட்டேன். இதில் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சதை போடுறேன். இதில் காய்கறி, அதாவது ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன கத்திரிக்காய், ஒரு சின்ன கேரட்டு, 4 பீன்ஸ், இதை போட்டு ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறியை மேலாப்பில் எடுத்து வச்சுட்டு அதை கடைஞ்சி அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இது புளியை கரைச்சி அந்த கரைசலை ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் தாளிப்பு, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்ச் சீரகம் போட்டு இதை தாளிப்பு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். ஏன்னா வேக வைக்கிற போதே கெட்டி பெருங்காயமும் ஒரு பிஞ்சு சீரகமும் போட்டேன். அதனால் அதை கொஞ்சமாக போட்டால் போதும். தூள் பெருங்காயம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த பாத்திரத்தில் ஊற்றி சாம்பாரும் கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இதை எடுத்து வச்ச காய்கறி இதை அதில் கொட்டிடும். இப்போ தேவையான அளவு இதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு, ருசி, அதாவது பொடி கொஞ்சம் குறைச்சிருக்கா என்னென்னு பார்த்து அது தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக வைக்கணுன்னா இந்த அளவுக்கு தண்ணி பார்த்து கொஞ்சம் நீக்க இருந்தால் பொங்கலுக்கெல்லாம் ஊற்றி சாப்பாடு, இட்லிக்கு ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை இறக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். வேலைக்கு போகிறவங்க, வேலை அதிகமாக வீட்டில் இருக்கிறவங்க, சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.